ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம் வராகி அம்மான்னு சொல்லிட்டு என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போகிறேன். கண்டிப்பாக உன் மனசில் இருக்க அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன் இலக்கை அடைவதற்கும் நானே உனக்கு உதவிகரமாக இருக்க போகிறேன். இந்த உலகத்தில் நீ யாரை நம்பினாலும் யாரை எதிர்பார்த்தாலும் அவங்க உனக்காக எதையும் சும்மா செய்ய மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறது இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான். நீ என்கிட்ட வந்து நம்பிக்கையோட வணங்கி எதை கேட்டாலும் அதை கண்டிப்பாக பல மடங்கு மகிழ்ச்சியோடு திரும்ப நீ பெற்றுக்கொள்ள முடியும். உன்னை முன்னேற்றிக்கணும், உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமையில சம்பாதிச்சு நல்லபடியாக சந்தோஷமாக செல்வ செழிப்போட வாழணும்னு தானே ஆசைப்படுற. நீ நினச்சது நடக்கணும், நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை அமையும்னா முதல்ல உன் மனசை விரிவுபடுத்து. யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து நிற்காம எல்லாத்தையும் என்னாலேயே செஞ்சுக்க முடியுன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லாருக்கும் உதவக்கூடிய மனசு உனக்கு இருந்தாலும் உனக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லைன்ற கவலை உன் மனசில் ஆழத்தில் ஒரு ஓரத்தில் இருப்பது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நீ எதிர்பார்க்கும் உதவிகளை செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். எப்போதும் எதையுமே சாதாரணமாக அலட்சியமாக நினச்சி உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாத. ஒரு சாதாரண கூழாங்கல்னு நினச்சி உன் கையில் கிடைச்ச மாணிக்க கல்லை தூக்கி எறிஞ்சிடாத. ஒவ்வொரு நொடியும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதை நீ தான் சரியாக பயன்படுத்திக்கிட்டு விழிப்புணர்வோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த உலகத்தில் உன்னுடைய கடுமையான உழைப்பும் தளராத ஊக்கமும் மன உறுதியும் அதற்குரிய மிகப்பெரிய பரிசை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். என்னை பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்ச உன்னை இந்த வராகி அம்மா உயர்த்தி காட்டுவேன். நீ எப்பவும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடிய தேவையே இல்லை. ஒரு விஷயத்தை பெறணும்னு ஆசைப்பட்டினா அதற்குரிய தகுதியையும் திறமையையும் உனக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. தகுதியும் திறமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னால எதை ஆசைப்பட்டாலும் அடைய முடியும். அதற்கான வலிமை உனக்குள்ள இருக்குன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ. உன்னுடைய தகுதியும் திறமையும் அதிகரிக்க நீ எதிர்பார்த்ததெல்லாம் தானாகவே உன் விலாசத்தை தேடிக்கிட்டு உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். எப்போவுமே நீ பேசுகிற பேச்சில் உண்மையும் உன்னுடைய செயல்களில் நேர்மையும் இருக்கும்படி பார்த்துக்கோ. அடுத்தவங்க கிட்ட அதிகாரமாக ஆணவமாக பேசுகிறத நிறுத்திடு. எல்லார்கிட்டையும் நன்றி உணர்வோடு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில் நீ ஒழுக்கத்தை கடைப்பிடி. உன்னுடைய கடமைகளை சரியாக செய். உன் மதிப்பை உயர்த்தி கொள்வது உன் கைகளில் தானே இருக்குது. உன் கைகளால் என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உன்னை உயர்த்தி நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லாதே. தப்பே செஞ்சாராங்கன்னு தெரிஞ்சாலும் தேவையில்லாமல் அவர்களை விமர்சிப்பதும் அடுத்தவங்களை குற்றம் சொல்லும் வேலையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய பேச்சோ செயலோ யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளாதே. உனக்கு உரிய விஷயங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ ஒரு விஷயம் நினச்சது போல் நடக்கலைன்னா உன்னுடைய தோல்விக்கு அடுத்தவரை ஒருபோதும் காரணமாக சொல்லிக்கிட்டே இருக்காத. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு முறை இருமுறை தப்பு நடந்தால் அடுத்தவங்க காரணம்னு சொல்லலாம். எப்போவுமே எல்லாமே தப்பாக நடக்குது, அதுக்கு அவங்க தான் இவங்க தான் காரணம்னு அடுத்தவங்களை குற்றம் சொல்வதும் குறை சொல்வதும் சரியாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க யாரும் உன் வாழ்க்கையில் உன் மேலே அக்கறை வச்சு உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்காக எதுவும் செய்யாங்கன்னு எதிர்பார்க்காத. ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே மேம்படுத்திக்கோ. எப்போதும் எல்லாரிடமும் நன்றி உணர்வோட நல்ல குணத்தோடு நீ இருக்கும்போது இந்த வராகி அம்மா உனக்கானதை உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது 24 மணி நேரம்தான். பொழுதே போகலைனாலும் நேரமே போதலான்னு சொன்னாலும் ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். 24 மணி நேரத்தில் பல பேர் பல விஷயங்களில் தேவையில்லாமலேயே பொழுதை போக்கி நேரத்தை செலவழிச்சிட்டு பொழுது போகலன்னு வேற குறப்பட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்
வாழ்க்கையில் முன்னேறணும், ஜெயிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு ஓய்வு இல்லாமல் நேரம் பத்தலைன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்போதுமே உனக்கு கிடைச்ச நேரத்தை, உனக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் நேரத்தை நேர்மறையாக ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும் செலவிடு. அப்போதுதான் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். அடுத்து என்ன செய்யணும்னு திட்டம் போட்டு அதற்கான செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மேம்படும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தணும், நீ முன்னேறணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தினமும் சரியாக கவனிச்சுக்கிட்டு புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு. தியானமும் உடற்பயிற்சியும் ஓய்வும் உனக்கு வாழ்க்கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உன் மனசுக்கு அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் உடலில் அழகில் இளமையும் எப்போதும் உன் கைகளிலேயே இருக்கும். நீ என்கிட்ட செஞ்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வழியையும் இந்த வராகியமாக காட்டுவேனேன்னு செல்லமே. உழைப்பை மதி, உழைப்பவர்களையும் மதி. உன்னுடைய வீட்டிலையோ அல்லது வெளியிலையோ யார் உழைக்கிறவங்களா இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நீ மதிப்பும் மரியாதையும் கொடுக்க கற்றுக்கோ. அடுத்தவங்களை மதிக்கும் போது, அடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தும் போது உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் உயர்வும் தானாக வந்து சேரும். உன்னுடைய உழைப்புக்கேற்ற வெற்றியை மிக பெரிய அளவில் இந்த வராகியமாக கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் தொடர்ந்து விடாப்பிடியாக உறுதியாக உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. நீ விரும்பிய அனைத்தையும் இந்த வராகியமாக நானே வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். எப்போவுமே உன்னுடைய உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக நீ வச்சுக்கணும். உன் உடல்தான் உன்னுடைய உயிர் உறைவதற்கான கோவில் அல்லவா. அந்த உடலை நல்லா பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கும் போது உடலுக்கும் மனசுக்கும் தேவையான உறுதி கிடைச்சிடும். எப்போவுமே நேர்மறையான எண்ணங்களோடும் ஆக்கப்பூர்வமான செயல்களோடும் நீ வாழ தயாராக இருந்தீனா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போக முடியும். உடற்பயிற்சியும் தியானமும் நீ செய்ய செய்ய உன் வாழ்க்கையை அது வேறு திசையில் மாற்றி உனக்கே தெரியாமல் அமைதியான அழகான வாழ்க்கையை நீ வாழக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கும் என் செல்லமே. யார் எப்போ உன்கிட்ட உதவி கேட்டு வந்தாலும் உன்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய். ஒருபோதும் இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யும்போது அதற்குரிய பலனாக பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எப்போதும் நீ நேர்மையை விட்டு கொடுக்காதே. எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாமல் உண்மையை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன்னுடைய வேலையை நீ விருப்பப்பட்டு செய்யும்போது உன் வாழ்க்கை இந்த வராகியமாக அழகாக ஆக்கி கொடுப்பேன். எல்லாருடைய உணர்வுகளையும் மதித்து நடக்க ஆரம்பிச்சின்னா உன்னுடைய உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். அடுத்தடுத்து நீ வெற்றி படிகளில் ஏறி முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதும் உன்னை நீயே மேம்படுத்திக்கொள் என் செல்லமே. கிடைக்காத ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்ச பல விஷயங்களை தொலைச்சிடாதே. இல்லாதது தான் பெருசு நினைக்காம இருப்பதே சிறந்தது நினச்சி உனக்கு கிடைச்ச பல நல்ல விஷயங்களுக்காக எப்போதும் நன்றி சொல்லும் மனப்பக்குவத்தோட மனோபாவத்தோடு இருக்க கற்றுக்கோ. இப்படி உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காகவும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காகவும் நன்றி சொல்லும்போது இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்களை இந்த வராகியமாக உனக்காக கொண்டு வந்து தருவேன். வராகி வராகின்னு எப்போதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். இப்போதைய வாழ்க்கையும் சூழ்நிலையும் உனக்கு கஷ்டமாக இருக்கேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் காலமும் மாறும், காட்சிகளும் மாறும். எல்லா கர்ம வினைகளையும் அனுபவித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் துன்ப துயரம் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். அடுத்தவங்களுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது உணவாகவோ உதவியாகவோ ஒரு ஆறுதல் வார்த்தையாகவோ அன்பாகவோ ஏதோ உன்னால் கொடுக்க முடியுதோ அதை கொடுத்துக்கிட்டே இரு. அடுத்தவங்களுக்கு நீ எதை கொடுத்தாலும் அது பல மடங்காக நிச்சயம் உன்னை நோக்கி திரும்ப வரும் என் செல்லம்.